என்னன்னு பார்க்க முன்னாடி நம்ம லோட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். லோட் பண்ணும்போது ஒரு மெட்டீரியலை இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what happen when a material is subjected to tension, what happen? deform ஆகும். deform ஆகும்போது its length will increase. சரியா? length increase ஆகும். அதே சமயத்துல என்ன ஆகும்னா ஏரியா will decrease. சோ அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா length வந்து along the axis increase ஆகுதுன்னா ஏரியா decrease ஆவது வந்து it will be in the perpendicular direction. டைரக்ஷன்ல ரெண்டு டைரக்ஷன் இருக்கு. ஆக்சியல் டைரக்ஷன் பேரு longitudinal டைரக்ஷன். அதாவது லோடு கொடுக்குற டைரக்ஷன் பேர் longitudinal டைரக்ஷன். லோடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்க டைரக்ஷன் பேர் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆர் லேட்டரல் டைரக்ஷன் சொல்லுவாங்க. சோ ஒரு பொருளை எந்த பக்கம் லோடு கொடுத்தாலுமே அதுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள பக்கமும் வந்து some effect will happen. அந்த எஃபெக்ட்டை கன்சிடர் பண்றது தான் பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிற டேர்ம் கொண்டு வராங்க. பாய்சான் ரேஷியோனா it is the ratio of lateral strain to that of linear strain. சரியா? லீனியர்னா எந்த பக்கம் லோடு கொடுக்குறீங்களோ அதான் லீனியர் ஸ்ட்ரெயின். அங்க ஏற்படுற மாற்றம் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரல்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா இடத்துல ஏற்படுற மாற்றத்துக்கு பேரு லேட்டரல் ஸ்ட்ரெயின். சோ பாய்சான் ரேஷியோனா lateral by linear strain. Poisson ratio known as lateral strain by linear strain. Yes. Why we are using Poisson ratio? To consider the transverse effect. சரியா? லோட் கொடுக்கும்போது அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு அதையும் கன்சிடர் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பாய்சான் ரேஷியோ ஒரு வேரியபிள் கொண்டு வரனா ஏதோ ஒன்றை பற்றி படிக்கணும் தான். சரியா? தேங்க்யூ.